ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அப்போ வேதஸ்ரீ அவங்களும் பியா உன்னை இந்த முடிவு நீ விருப்பப்பட்டு எடுக்கல, யாரும் உன்னை கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பியாவும் மோகனாவையே பார்த்துட்டீக்கா. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் திரும்ப திரும்ப கேட்குறாங்க யாருன்னு சொல்லுன்னு. அப்போ அவளோட அம்மா வச்சு மிரட்டினதுலாம் அவளுக்கு ஞாபகம் வருது. எதுவும் சொல்லாமல் அவங்கள பார்த்துட்டு பியா ஃபேஸை திருப்பிக்கிட்டதும் வேதஸ்ரீ அவங்களுக்கு புரிஞ்சிடுறு இதுக்கு காரணம் மோகனா தான்னு. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் பியாவை பார்த்து, பியா உன்னை வற்புறுத்துறது எந்த சக்தியாக இருந்தாலும் உன்னை மிரட்டுறது யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நீ பயப்பட வேண்டியது இல்லை, ஏன்னா நாங்க எல்லாரும் உனக்காக துணையாயிக்கோம் அப்படின்னு அவங்க அவளுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்ப குருமாதாவும், பியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் நான் உனக்கு விளக்கமா சொன்னேன், திரும்பவும் நம்மனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு பிடிவாதம் பிடிக்கிற, வேணாம் அப்படி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மனும் இவங்களை விட்டா அவன் மனசு கெடுத்துருவான்னு சொல்லி அவளே என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அப்படிக்க சொல்ல நீங்க ஏன் கத்துறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டு குருமாதா கோபமாகி வாயை பொத்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உன் வாயில பியான வார்த்தையே வரக்கூடாது முதல்ல. அவனும் அதை கேட்டுட்டு, இங்க பாருங்கம்மா, நான் என்னன்னு புரிய வைப்பேன் உங்களுக்கு, என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறான் எதுவும் பண்ணாதவன் மாதிரி. என் பையனா நீ ஈந்த, ஆனா பியா என் மகளா ஈந்தா இருக்கா என்னைக்கும் ஈப்பா. ஒரு மகளோட வாழ்க்கை நாசமாகிறத ஒரு தாய் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்க. நீ உன்னை வளர்த்த ஆளாக்குற தாயையே கொலை பண்ணி தீர்த்து கட்ட முடிவு பண்ணவ. அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல வேளை எனக்கு பார்வை தராததால உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவிட முகத்தை பார்க்க வேண்டிய நிலைமை எனக்கு வரல. போயிடு இந்த இடத்த விட்டு அப்படின்னு அவனை போட்டு அவங்க தோத்துறாங்க. அவ பியா என்னன்னா அவளாவே முன்னால வந்து கையெழுத்து கும்பிட்டுக்கிட்டு, ப்ளீஸ் குருமாதா, நான் நம்மளை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், நான் முடிவு எடுத்துட்டேன், இது இன்னைக்கு நடக்க வேண்டிய கல்யாணம், இப்போவே நடக்க வேண்டிய கல்யாணம் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக சொல்லிட்டு நமனை பார்த்து, நீ வா நமன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அஞ்சு என்ன நடக்குதுன்னு புரியாமல் பார்த்துட்டிக்கா. அப்போ பிரியாவும் விருப்பமே இல்லாமல் மண்டபத்துக்கு நமனோட பேத்துட்டிக்கா. அப்போ அஞ்சு என்னன்னா அவக்கு முன்னால் வந்து நிற்கிறான். அவளும் அவனையே பார்த்துட்டிக்கா, அவனும் அவளையே பார்த்துட்டிக்கா. அவனை நேராக கண்ணை பார்த்து சொல்ல முடியாமல் அவளும் என் வழியை விட்டு விலகிரி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் குனிஞ்சே சொல்கிறா. அவனும் நீ நம்மனை மேரேஜ் பண்ணிக்க கூடாது. அப்போ பிரியாவும் வந்து அவன் சொல்கிறது கேட்காம முன்னால் போகிறா. அப்போ ஆஞ்சு என்னன்னா அவட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். எல்லாரும் அதுவுலேயே பார்த்துட்டு இருக்குதுவோ. அப்போ ஆஞ்சுவா பிரியா திரும்பி பார்க்குறா. நான் தான் சொல்கிறேன்ல, நீ நம்மனை மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஆஞ்சு திரும்பவும் சொல்கிறான். அப்போ இந்த நமன் வேற இடையில வந்து ரெண்டு, நியாயமாப்பா இது, கல்யாண பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிக்கா, கல்யாணம் பண்ணிக்க நானும் ரெடி அப்படி இருக்க சொல்ல நீ ஏன்பா தேவையில்லாம குறுக்கா வர. அவனும் இழுக்க முடியாம விடுப்பா, முகூர்த்தத்துக்கு டைம் தள்ளி வைத்துட்டீங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுக்க ட்ரை பண்றான். அவன் அஞ்சு கையை எடுத்ததுல நம்மனை நல்லா போய்த்தா அங்க 6 அடி தூரத்துல உழுவுறான். நம்மனுக்கு மூஞ்சி ஃபுல்லா நலங்கு வாங்குறதே வேலையா போச்சு. வேணா ஆஞ்சு கையை விடு அப்படின்னு பிரியா சொல்றா. அப்பவும் அவன் விடாம பிடிச்சிட்டே இருக்கான். என் கையை விடுன்னு சொன்னேன் அப்படின்னு அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றா. விட முடியாது அப்படின்னு அஞ்சும் சொல்றான். நான் உன்னை என் கையை விடுன்னு சொன்னேன். அதுக்கு அவனும் திரும்ப விட முடியாது அப்படின்னு சொன்னதும் அவளும் கோபமாகி அவனை விட்டு தள்ளி வந்ததும் அந்த கோபத்துல அந்த நெருப்பு வந்து என்னன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து விழுந்துடுறு. அதை எல்லாரும் ஷோக்காகி பார்க்குதுவோ. அப்போ வந்து பியா பார்க்குறா அவட பவரால் தான் அந்த நெருப்பு பிடிச்சிக்கிதுன்னு. அப்போ ஆஞ்சு பியாவை பார்க்க பியாவும் பார்க்குறா அவனை. அப்போ குருமாதா கிட்ட வேதஸ்ரீ அவங்களும் நெருப்பு பிடிச்சிக்கிது அப்படின்னு சொல்லி பதட்டமாக சொல்கிறாங்க. அப்போ அந்த நெருப்பு ஃபுல்லாக இன்னும் நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருந்ததும் எல்லாரும் ஆஞ்சு பின்னால் வந்துடு அப்படின்னு சொல்லி அம்மாலாம் கத்துதுங்கோ. ஆனால் வாங்கன்னு எல்லாரும் கத்துதுவோம். ஆனால் ஆஞ்சு என்னன்னா வராமல் அப்படியே அங்கேயே நிற்கிறான். அப்போ பியாவும் அவனையும் பார்த்துட்டீக்கா. அப்போ அவன் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பின்னால் போகிறான். அப்போ அவனும் பின்னால் பேத்துட்டேக்கான். ஆனால் அந்த நெருப்பு என்னன்னா அவனை விடாமல் தோர்த்துட்டே வருது. அம்மாவும் ஆஞ்சு
பின்னால் வந்துடு, சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அஞ்சு வந்து பிரியா விட்டு தள்ளி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நெருப்பு வந்து அந்த இடத்துல அப்படின்னு நின்றுடுது. இப்போ என் ஆசை நாயகி என் கூடவே இருக்கா. இனிமே நான் இந்த அஞ்சை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னு அவன் நினச்சிட்டிக்கா. ஆனால் பிரியா என்னன்னா அஞ்சையே பார்த்துட்டிக்கா. அப்போ அவனும் அவன் மனசு வளருவான உடனே, பிரியா என்ன நினைச்சிட்டீங்க, ஃபாஸ்ட்டாக வா, டைம் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் மண்டபத்துக்கு. அவள் பிரியா வந்து கண்ணெடுக்காம அஞ்சையே பார்த்துட்டிக்கா. அவனும் அவளையே பார்த்துட்டிக்கா. அப்போ அவன் என்னன்னா அவளையே பார்த்துட்டு இருந்தவன் அவனையே அந்த நெருப்புக்குள்ளே போகிறான். அதை பார்த்துட்டு எல்லாரும் ஓடி வந்து, ஆஞ்சு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிக்கிட்டதுவோ. அப்போ பிரியாவும் அவனையே பார்த்துட்டீக்க. ஆனால் நமனும், ஐயோ என்ன ஃபாஸ்ட்டாக மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவரும் மந்திரத்தை சொல்கிறாரு. அவள் பிரியாவும் அஞ்சையே பார்த்துட்டீக்க. இவளும் மெதுவாக சொன்னால் எப்பயா மேரேஜ் கிடைக்கும், ஃபாஸ்ட்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவரும் ஃபாஸ்ட்டாக சொல்கிறாரு. அப்போ மோகன் அவங்க பண்ணதெல்லாம் பண்ணிட்டு, நீ ஏன் ஒரு அடி கூட இனி எடுத்து வைக்காத, அந்த பிரியா என்ன வேணாலும் பண்ணட்டும் விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் அஞ்சுக்கு அதெல்லாம் மைண்ட்லேயே ஏறலை. அவன் பிரியாவையே பார்த்துட்டீக்கா. அப்போ பிரியாவும் அவனையே பார்த்துட்டு இருந்ததும் அவனும் அதுக்கு மேலே முடியாமல் அவங்கள பிடிச்சி இந்த கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவன் ஃபாஸ்ட்டாக அதுக்குள்ளேயே போகிறான். அப்போ மம்மிஸ்னா வேணான்னு கத்துதுவோ. அப்படி கத்திட்டு இருந்தாலும் அவன் என்னன்னா அந்த ஃபயர்க்குள்ளே தான் போகிறான். அப்போ பிரியாவும் ஷோக் ஆகி பார்க்குறா. அவன் என்னன்னா நெருப்புக்குள்ளே அசால்ட்டாக நடந்து வந்துட்டிக்கான். அவளை பார்த்து எமோஷனல் ஆகி அவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த அந்த குட் மெமரிஸ் தான் 2 பேருக்கும் ஞாபகம் வருது. அப்போ அஞ்சும் பிரியாவையே பார்த்துட்டு அந்த நெருப்புக்குள்ளே நடந்து வரான். அப்போ பிரியாவும் அவனையே பார்த்துட்டீக்கா. அவன் நம்மனும் யார்டா இவ அப்படின்ற மாதிரி ஷோக்காகி பார்க்குறான். பிரியாவும் அழுதுகிட்டே வேணாம் அப்படின்ற மாதிரி கண்ணாலேயே சொல்கிறா. ஆனாலும் அவன் அப்படியே அந்த நெருப்புக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ ரிஷியும், உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் பெரியம்மா சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறான். அப்போ காய்ச்சலும், பிரியா யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கட்டும், இவர் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாரு அப்படின்னு அவளும் அழுதுகிட்டு சொல்கிறான். அப்போ நேஹா அண்ணன் ஏன்னா பிரியா மேலே உயிரையே வச்சுக்காரு அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறா. ஒரு தவறான நபரை அவள் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ அஞ்சும் வந்து அவகிட்டே பேத்துட்டீக்கா அந்த நெருப்பில். பிரியாவும் அழுதுகிட்டே அவனை பார்த்துட்டீக்கா. அப்போ நம்மனும், அங்கே என்னையா படம் பார்த்துட்டீங்க, சீக்கிரம் சொல்லியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னது அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போ மம்மிஸ் சொல்லும், ஆஞ்சு போவாத நெல்லு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி கத்துதுவோ. ஆனாலும் அவன் அதில் தான் பேத்துட்டிக்கான். நீ சீக்கிரம் சொல்லியா, நான் மாலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலை எடுத்தவன் பிரியா வந்து அஞ்சையே பார்த்துட்டிக்கா. அவன் என்னன்னா அவனோட கையை பிடிச்சி அவனாவே மாலையை போட்டுக்கிறான் அவனுக்கு. அஞ்சும் அவளை ஏக்கமாக பார்க்குறான். அப்போ பிரியாவும் அவனையே பார்த்துட்டிக்கா. இவன் என்னன்னா அதுக்குள்ள மாலையும் எடுத்து அவ கழுத்துலையும் மாட்டி விட்டுடுறான். அப்போ மோகன் அவங்களும், வேதஸ்ரீ ஏதாச்சும் பண்ணு, அந்த பொண்ணுக்காக நம்ம அஞ்சை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு சொல்கிறாங்க. அப்போ வேதஸ்ரீ அவங்களும், ஆஞ்சு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்காது அப்படின்னு அழுதுட்டு சொல்கிறாங்க. ஆனால் அஞ்சுக்கு யாருக்கு அடிக்கிறதும் விளங்க மாட்டேங்கி அவன் பியாவையே பார்த்துட்டு போகிறான். அப்போ நம்ம இப்போ சுற்றி வந்தான் பியா வா பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னால் போகிறான். ஆனால் பியா என்னன்னா அப்படியே போகாமல் அப்படியே ஸ்டெக் ஆகி அங்கனே நிற்கிறா. பியா என்ன வேடிக்கை பார்த்துட்டீங்க, லேட் ஆகிட்டீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவன் அஞ்சையே பார்த்துட்டிக்கா. அப்போ கரெக்டாக வந்து அந்த நெருப்பு வேற அவங்க 2 பேரை கட்டி வச்சு இந்த இதில் பட்டு எரிஞ்சு 2 பேரையும் தனித்தனியாக உழுந்துடுறு. அப்போ பிரியாவும் அதுக்கு மேலே அவனை இப்படி நெருப்பில் பார்க்குறத தாங்கிக்க முடியாமல் அந்த மாலை எடுத்து தூக்கி வீசிட்டு அஞ்சுக்கிட்ட அந்த நெருப்புக்குள்ளே அவளும் ஓடி போகிறா. அவனும் அவகிட்ட வந்துட்டிக்கா. அவள் ஓடி வந்தவன் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அவள் என்னன்னா அவங்கள சுற்றி நெறிஞ்சிட்டு இந்த நெருப்பும் அணைஞ்சிடுறு. அதை எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குதுவோ. அப்போ பிரியாவும் அழுதுகிட்டே அஞ்சை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அவனும் அவளை ஹக் பண்ணிக்கிறான். நம்மனும் கடுப்பில் அந்த மாலையை கலட்டி வீசிடுறான். அப்போ பிரியாவும் அழுதுகிட்டே, எதுக்காக நீ இவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ண ஆஞ்ச், நெருப்புக்குள்ளே யாராவது நடந்து வருவாங்களா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறா. அவனும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, நீயும் தானே எனக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்ச அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு அவள் கேட்குறா. என் உயிரையும் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டு பிரியா அழுகுறா. அப்போ பார்த்தா நம்மண்ட ஆளுங்கெல்லாம் கரெக்டாக அந்த எரோவை வச்சுட்டு ரெடியாக நிற்கிதுவோ. இது பாதாள நீர், இதை வச்சு நான் அதிசக்தியை அழிப்பேன், அந்த அதிசக்தியை எல்லாம் விடாமல் செய்வேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நமன் வந்து அந்த எரோ வச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு கண்ணு காட்டுறான்.
காட்டின உடனே அவரும் எரோவால் அஞ்சு அட்டாக் பண்ணிடுறாரு. அப்போ அஞ்சும் அப்படி அவன் இதாகணும் பிரியாவும் பார்த்துட்டு ஆஞ்ச் அப்படின்னு சொல்லி அழுகுறா. அப்போ எல்லாரும் ஆஞ்ச் அப்படின்னு அழுதுகிட்டே ஆஞ்சுக்கிட்டே ஓடி வருதுவோ. அப்போ நமன் வச்சுக்க ஆளுங்க அவங்கள வர விடாமல் தடுக்குதுவோ. அப்போ அவினாஷ் அவர்தான் ஃபைட் பண்ணுறாரு. அப்போ பின்னால் இருந்து ஒருத்தர் மண்டையில கட்டையால் அடித்ததும் அவரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ எல்லாரும் அவினாஷை பார்த்து வானா அப்படின்னு சொல்லி செய்துவோம். இங்கே நமன் என்னன்னா கையில் எரோவை வச்சுட்டு இருந்தவ பியா வந்து அஞ்சை பிடிச்சிட்டு இருந்ததும் பியாவை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அந்த எரோவால் அவனோட ஸ்டொமக்கில் குத்திடுறான். அதை பார்த்துட்டு பியாவும் ஆஞ்ச் அப்படின்னு சொல்லி அழுகுறா. அப்போ பார்த்தா அஞ்சுக்கிட்ட ஃபுல் பவரும் இல்லாமல் போய்த்துடுறு. அப்போ எல்லாரும் அஞ்சை பார்த்து ஷோக் ஆகி பார்க்குதுவோ. அப்போ புரோஹிதரும் என்னன்னு தெரியுதா, நான் திருடப்பட்டேன்னு சொன்னேன், அந்த பாதாள நீர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவனை எப்படியாவது தடுத்தாகணும், இல்லைன்னா எல்லாம் தப்பாகிரும். அஞ்சால இந்த தாக்குதலில் இருந்து மீளவே முடியாது, நம்ம உடனே ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு புரோஹிதர் சொல்கிறாரு. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் அழுதுகிட்டே ஆஞ்ச் ஆஞ்ச் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்ன நினச்சிட்டீங்க? என் முயற்சியெல்லாம் தடுக்க முடியும்னு நினச்சிட்டிக்கியா? ஓ ஏரியாக்குள்ளே பூந்து உன்னையே நான் அடிச்சிக்கேன். எப்படி இது வரைக்கும் நீ போட்ட ஆட்டோலாம் முடிஞ்சிருச்சு ஆஞ்ச், சுற்றி பாரு முழு ஏற்பாடோட வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்த்தா சுற்றி எல்லாரையும் போட்டு ஆஞ்சிக்கிட்ட வரவிடாமல் ப்ளாக் பண்ணி வச்சுக்கிதுவோ. அப்போ ஆஞ்சிட்ட பொடியிலையும் அந்த பாதாள நீர்ட்ட அந்த பாய்சன் வந்து மேலே ஏறிக்கிட்டு வருது. அவனால் அதை தாங்க முடியலை. நல்லாய்க்கா அப்படின்னு சொல்லி அவனு கேட்டிக்கா. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் மோகனா ஏதாச்சும் பண்ணு அஞ்சுக்கு ஏதோ செய்த அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ ஆஞ்சிட்டு பொடி ஃபுல்லாக அந்த க்ரீன் கலரில் உள்ளது வந்துக்கிட்டேக்குது. அப்போ நமன் வேற மூஞ்சிக்கு முன்னால் போயிட்டு இதோட உன் கதை முடிஞ்சுது, ஃபாஸ்ட்டாக செத்துடு, என்னை டென்ஷன் பண்ணாமல், ஓகே சரியா, நல்ல பையன்ல அப்படின்னு சொல்லி அவனை போட்டு இன்னும் அநியாயம் பண்ணுறான். பிரியாவும் பார்க்கலாமா அழுதுகிட்டே இருக்கா. அவன்கிட்ட போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான், ஆனால் அவங்க விட மாட்டேங்காங்க. அவள் வேதஸ்ரீ அவங்களும் மோகனா ஃபாஸ்ட்டாக ஏதாச்சும் செய் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எங்கே பார்த்தா அந்த க்ரீன் கலரில் இருந்தது அஞ்சுட ஃபேஸ் மட்டும் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ செத்துடுவ அப்படின்னு நமன் சொல்கிறான். அப்போ மோகனா மம்மி மாத்ஸா என்ட்ரி கொடுக்குறாங்க பாஞ்சி வந்து. அப்போ அதை எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குதோ, என்னடா இவங்க இப்போலாம் பண்ணுறாங்கன்னு. நம்ம அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அப்போ மம்மி கட்டுப்பில் ஒன்று கன்னத்தில் விட்றாங்க, சுற்றிட்டு போய் விழுறான். அப்போ மோகனா அவங்க அஞ்சுல 2 சைடில் இந்த எரோவையும் அப்படியே கலட்டிடுறாங்க. அப்போ அவனை அப்படின்னு சொல்லி கத்துறான் வழியில். பிரியா அதை பார்க்க முடியாமல் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறா. அப்போ மோகனா அவங்க அந்த எரோவை தூக்கி வீசிட்டு அஞ்சு ரொம்ப கவலையாக பார்க்குறாங்க. அப்போ அவங்களும் ஆஞ்ச் உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லிட்டிருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்த்தா அவங்ககிட்ட ஸ்டொமக்கில் ஒரு எரோ வந்து விழுது. அப்போ அஞ்சு அது ஷோக் ஆகி பார்க்குறான். எல்லாரும் ஷோக் ஆகி பார்க்குதுவோ. அப்போ மோகனா அவங்ககிட்ட பொடி ஃபுல்லாக அந்த க்ரீன் கலரில் உள்ளது அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ அஞ்சும் முறைச்சி பார்த்துக்கிட்டே அந்த எரோவை எடுத்தவன் யார் எரிஞ்சாங்களோ அவங்களுக்கே தூக்கி வீசுறான். அப்போ எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டிக்குதுவோ. அப்போ பார்த்தா அஞ்சை அட்டாக் பண்ணுறதுக்காக பின்னால் ஒருத்தர் ஓடி வராரு. அப்போ கரெக்டாக மோகனா அவங்க அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கி வீசிடுறாங்க. அவன் ரொட்டேட் ஆகிட்டு போய் விழுறான். நம்மளும் பீதியிலேயே பார்த்துட்டிக்கா. அப்போ மோகனா மம்மியும் அஞ்சும் வார எல்லாரையும் பாரபட்சம் பார்க்காம அடித்து நிமித்திடுவோம். அப்போ அஞ்சு மோகனா ஐடியும் ஒருத்தர் பார்த்துட்டிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா சுற்றி வளைச்சிடுறதுவோ அவன் இதுவில். அப்போ எல்லாரும் பயந்து பார்த்துட்டிக்குதுவோ. அப்போ 2 பேரும் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். அதோட பவுஸும் வெளியால் வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, அப்போ தான் கொஞ்சம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஓகே காய்ஸ், பாய்.